வணக்கம். இன்னைக்கு நம்ம காலிஃப்ளவர் பொரியல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பாத்திரத்துல தண்ணிய நல்லா சூடு பண்ணிக்கலாம். தண்ணி சூடானதும் 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு தண்ணி இது மாரி நல்லா கொதிக்க ஆரம்பிச்ச உடனே, பாதி காலிஃப்ளவர இதுல போட்டுக்கலாம். அப்புறம் 2 நிமிஷம் நம்ம இத கொதிக்க விடணும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி 5 நிமிஷம் அப்படியே வச்சிருந்தா போதும். அதுக்கப்புறம் தண்ணிய வடிச்சு எடுத்துடலாம். இப்போ மத்த இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் நம்ம வெட்டி வச்சுக்கலாம். இதுக்கு 1 வெங்காயம், 1 1/2 காஞ்ச மிளகா, 4 பூண்டு, அப்புறம் 1 கொத்து கருவேப்பிலை. இவ்வளோத்தையும் நான் சின்ன சின்னதா வெட்டி வச்சிருக்கேன். எனக்கு காரம் அவ்வளோ பிடிக்காது. அதனால மிளகாலேருந்து விதைய நீக்கிட்டேன். இப்போ இன்னொரு பாத்திரத்த சூடு பண்ணிட்டு, இதுல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். அப்புறமா வெட்டி வச்சிருக்கோம்ல 4 பல் பூண்டு, அதையும் சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்க ஆரம்பிச்ச உடனே நம்ம வெட்டி வச்சிருக்க காஞ்ச மிளகா, கருவேப்பிலை இது 2யும் சேர்த்துக்கலாம். இத ஒரு 10 வினாடி போல வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் பெரிய வெங்காயத்துக்கு பதிலா சின்ன வெங்காயம் போடுறதுனாலும் ஓகே தான். கூடவே நம்ம தேவைக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். நான் 1/4 டீஸ்பூன் போல உப்பு சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். வெங்காயம் இப்போ லைட்டாக கலர் மாதிரி வந்துருச்சு. இப்போ நம்ம வடிச்சு எடுத்து வச்சிருக்கோம்ல காலிஃப்ளவர், அதை சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் சேர்த்த அப்புறம் நம்ம 10 நிமிஷம் இல்லை காலிஃப்ளவர் வேகிற வரைக்கும் இதை வதக்கணும். பத்து நிமிஷம் போல ஆயிருக்கு. காலிஃப்ளவர் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம காலிஃப்ளவர் பொரியல் எளிமையான முறையில் அழகாக தயாராகிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா கரி பைட்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.